இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த திருநங்கை தன்னோட பையன் கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட போறாங்க. அப்ப இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட இது யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் அது என்னோட அப்பா மேடம்னு சொல்றான். உடனே இந்த ஹெட் மாஸ்டரும் சரிப்பா நீ கிளாஸுக்கு போன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த பையனை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா வராங்க. அப்போ இந்த ஹெட் மாஸ்டர் அவங்க அம்மா கிட்ட போய் இதுதான் உங்களோட பையனா? சாரி மேடம், இனிமே உங்களோட பையனை எங்க ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாது. காலையில இந்த பையனை ஸ்கூலுக்கு விட வந்தவங்களை மத்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஸ்கூலோட பேரு தான் கெட்டு போகும். எங்களுக்கு எங்க ஸ்கூலோட பேரு தான் முக்கியம். தயவு செஞ்சு நீங்க நாளைக்கு வந்து டிசி வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த லேடியும் சரி மேடம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த லேடி இவங்க கிட்ட உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் ஸ்கூல் பக்கம் போகாதீங்கன்னு. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போனதுனால உங்க பையன் ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. நாளைக்கு டிசி வாங்க வர சொல்லி இருக்காங்கன்னு சொன்ன உடனே செம கோபமான இவரு தன்னோட பையனை திரும்பவும் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்களை பார்த்த உடனே அந்த ஹெட் மாஸ்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இவங்கள உட்கார சொல்றாங்க. நேத்து உங்க மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்புனனே, எதுக்காக திரும்பவும் உங்க பையன் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு நான் இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? எத்தனையோ கொலைகாரனோட பையன் எல்லாம் இங்க படிக்கிறாங்க. என் பையன் படிக்க கூடாதா? ஆண்டவன் கொடுத்த இந்த திருநங்கை என்ற பிறப்ப ஏன் எல்லாரும் வெறுக்கிறீங்க? எங்களுக்கும் மனசு இருக்கு, இதயம் இருக்கு, நாங்களும் மனுஷங்க தான். தயவு செஞ்சு என்னோட பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடாதீங்க. நான் தான் உங்களுக்கு பிரச்சனைனா? நான் செத்து போயிட்டா என்னோட பையனை ஸ்கூல்ல சேர்த்துப்பீங்களான்னு கேக்குறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஹெட் மாஸ்டர் கண் கலங்கி என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே நாளையில இருந்து உங்க பையனை நீங்களே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க. இந்த திருநங்கையோட துணிச்சலான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.